ஸ்ரீமத் ஆண்டவர் ஆசிரமத்தின் 12வது பீடாதிபதி ஸ்ரீ வராக மகா தேசிகன் சுவாமிகள் முக்திநாத் இல் மங்களாசாசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவர் ஆசிரமத்தின் 12வது பீடாதிபதி ஸ்ரீ வராக மகா தேசிகன் சுவாமிகள் குமரி முதல் இமயம் வரை சாலக்கிராம யாத்திரையாக பல்வேறு கோவில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் உள்ள எந்த சுவாமிகளும் செய்யாத பயணமான நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் கோவிலில் மங்களாசாசனம் மேற்கொண்டார். 108 வைணவ திவ்ய தேசங்களில் நேபாள நாட்டின் முஸ்தாக் மாவட்டத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி கோவில் 70வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. நேபாள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் கோவிலில் மங்களாசாசனம் செய்வது என்பது சிரமமான காரியம். இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் 3710 மீட்டர் உயரத்தில் அமைந்த தலமாகும். அங்கு விமானம் மூலமாகத்தான் எளிதாக செல்ல முடியும். ஆனால் ஸ்ரீ வராக மகா தேசிகன் சுவாமிகள் மற்றும் அவரது சிஷ்யர்கள் சாலை மார்க்கமாக சென்று 3 நாட்கள் சாலக்கிராம யாத்திரையின் முக்திநாத்தில் 3 நாட்கள் தங்கி மங்களாசாசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் வந்த ஸ்ரீ வராக மகா தேசிகன் சுவாமிகள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்கினார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் பெரிய ஆசிரமம். இந்த ஆசிரமத்தில் 11 ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அதில் சில பேர் பாத யாத்திரையாகவே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பெருமான்களை இறைவனை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதில் இந்த 11 பீடத்தில் 9வது பீடம் திருக்குடந்தையாண்டவன் என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் இமயம் முதல் குமரி வரை பாத யாத்திரையாக சென்று எல்லா திவ்ய தேசங்களையும் திக்விஜயங்களையும் செய்து எம்பெருமான்களை வழிபட்டு வந்திருக்கிறார். அடுத்து 10வது பீடம் மைசூர் ஆண்டவன். அதற்கடுத்து ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன். அவரும் இமயம் முதல் குமரி வரை உள்ளதான எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பெருமான்களை இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தில் இருக்கக்கூடியதான சன்னியாசிகள் யாருமே இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடியதான சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கு சென்று வந்தது கிடையாது. அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று திருக்குடந்தை ஆண்டவனும் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவனும் ஒரு முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அங்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டம். விமானம் மூலமாக செல்ல வேண்டும். அந்த விமானம் மூலமாக செல்வதற்கு இந்த சன்னியாசிகளுக்கு இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை அது நடைபெறாது. ஆனால் எப்படியாவது அதை நாம் செய்துவிட வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடியதான ஆண்டவன் ஸ்ரீ வராக மகாதேசிகன் அந்த சாலக்கிராம யாத்திரையை சிஷ்யர்களோடு சேர்ந்து சாலை வழியாக சென்று 1 மாத காலம் எல்லா இடத்திற்கும் சென்று அந்த சாலக்கிராம முக்திநாத் க்ஷேத்திரத்தில் 3 நாட்கள் இருந்து அந்த இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த சிஷ்யர்களுக்கும் அபிமானிகளுக்கும் மிகவும் சந்தோஷம். நாங்கள் எல்லோருமே கூட சென்று வந்திருந்தோம். அந்த இடத்துல செல்வது மிகவும் கஷ்டம். மலை ஏறும் பொழுது ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். பலவிதமான இடையூறுகள் ஏற்படும். காற்று மழை இவைகளால் தீங்குகள் ஏற்படும். இது எதுவும் இல்லாமல் இந்த சுவாமியினுடைய ஒரு அருளினால் அனுகிரகத்தினால் எல்லோரும் நன்றாக அனுபவித்து அந்த யாத்திரையை நாங்கள் அனுபவித்தோம். அதை நடத்தி கொண்டு இப்பொழுது சுவாமி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் பெரிய ஆசிரமம் என்பது இந்த ஆசிரமத்துக்கு பேர். எப்பொழுதுமே இங்கிருந்து செல்லும் பொழுது யாத்திரையாக செல்லும் பொழுது இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் ரங்கநாயகி அவர்களை வணங்கி அவர்களிடத்திலே ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டு இங்கிருந்து கிளம்பி யாத்திரைகளை எல்லாம் முடித்து கொண்டு திரும்பி இங்கே அந்த எம்பெருமானிடத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் மறுபடியும் வணங்கி இந்த ஆசிரமத்தில் இதுக்கு முன்னால் இருந்ததான ஆச்சாரியர்கள் குருமார்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. இவர்களிடத்திலும் விடைபெற்று கொண்டு இந்த யாத்திரையை முடித்து கொண்டு திருப்பி ஒரு நன்றி செலுத்தும் வகையில் இந்த பிருந்தாவனங்களையும் வணங்கி வழிபட்டு இப்பொழுது எல்லோருக்கும் அருளாசி வழங்குவதற்காக அனுக்கிரகம் செய்வதற்காக எழுந்தருளியுள்ளார்கள். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமः.